Taste the Daily. மொழிப்பற்று, தேசப்பற்று, மாநில உரிமைக்கான குரல், கல்வியில் புரட்சி என அனைவருக்கும் வழிகாட்டும் தலைவராக வாழ்ந்து மறைந்த கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் பிறந்த நாளில் அவரது பெருமைகளை உரக்கச் சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்று கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களின் பிறந்த நாள். காயிதே மில்லத் என்றால் உருது மொழியில் வழிகாட்டும் தலைவர் என்று பொருள். தனது தன்னலமற்ற தூய்மையான அரசியல் நடவடிக்கைகளால் காயிதே மில்லத் என அனைவராலும் அழைக்கப்பட்டார். இஸ்லாமிய பெருமக்களின் கல்வி வளர்ச்சியில் காயிதே மில்லத் அவர்களின் பங்கு தவிர்க்க முடியாதது. 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தபோது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கும் மிக பெரும் செல்வந்தர்களை சந்தித்து இஸ்லாமிய சமூகத்திற்கென்று கல்லூரிகள் தொடங்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். அவரது வேண்டுகோளை பல செல்வந்தர்கள் ஏற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்தே சென்னையில் புதுக்கல்லூரி, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, அதிராம்பட்டணத்தில் காதர் மொய்தீன் கல்லூரி உள்ளிட்ட ஏராளமான கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. தமிழகத்திலிருந்து சென்று சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற வெளிநாடுகளில் தொழில் செய்து வந்த இஸ்லாமிய செல்வந்தர்களிடம் கல்லூரிகளின் கட்டிட வசதிக்காக நிதி கோரினார். அவரது வேண்டுகோளை உத்தரவாக மதித்து அவர்கள் தாராளமாக நிதியையும் வழங்கினர். ஒட்டுமொத்த நிதியையும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் கல்லூரிகளின் கட்டிடங்களுக்காக செலவிட்டார். இன்றும் பலரது கல்விக் கனவை நிறைவேற்றி வரும் அந்த கல்லூரி கட்டிடங்களே அதற்கு சாட்சி. இஸ்லாமிய மக்களுக்காக மட்டுமல்ல, மத நல்லிணக்கத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள். ஹிந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்தவர். இஸ்லாம் என் மதம், தமிழ் என் தாய்மொழி என்று பிரகடனப்படுத்தியவர். மாநில மொழிகளின் உரிமைக்காகவும் மாநிலங்களின் உரிமைக்காகவும் போராடியவர் காயிதே மில்லத். தந்தை பெரியார் முதல் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா என அனைத்து தலைவர்களும் காயிதே மில்லத் மீது மிகுந்த மதிப்பு கொண்டவர்கள். புரட்சித் தலைவர் முதல்வராக இருந்தபோது 1983 காயிதே மில்லத்தின் வாழ்க்கை பற்றி 5ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இடம்பெறச் செய்தார். காயிதே மில்லத் மறைந்தபோது அவரால் உருவாக்கப்பட்ட புதுக்கல்லூரியிலேயே அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு அஞ்சலி செலுத்திய அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு வரை அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று நடந்தே வந்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காயிதே மில்லத்தின் பெயரை சூட்டி அவரை பெருமைப்படுத்தினார் புரட்சித் தலைவி அம்மா. மத நல்லிணக்கத்திற்கான இன்முகம், மாநில உரிமைகளுக்கான முழக்கம், தேர்ந்த தேசபக்தி என்று காயிதே மில்லத்தின் அரசியல் நிலைப்பாடு தெளிவானது. கல்லூரிகளை தோற்றுவித்த காயிதே மில்லத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன.